நம்ம வீட்ல எல்லாம் மகாபாரதத்தை படிக்கிறதே இல்ல. அப்படின்னா அதை படிக்கிறது அவசியம் இல்லையா? இல்ல இதோட தாக்கத்தினால உங்களுக்கு அவ்வளவு பயமா இருக்கா? இந்தியா ரொம்ப தனித்துவமானது. ஏன்னா எல்லார்கிட்டயும் அடி வாங்கியிருக்கோம். யூரோப்ல இருக்கிற எந்த பெரிய நாடாவது அடிமைப்படுத்தாம விட்டு வச்சுதா சொல்லுங்க? ஆங்கிலேயர்கள், போர்ச்சுகீசியர்கள், பிரான்சியர்கள், டச்சுக்காரர்கள், ஹிட்லர் ஜெயிச்சிருந்தா ஜெர்மனும் வந்திருக்கும். ஜப்பானியர்களும் வர தயாரா இருந்தாங்க. அரப், துருக், மங்கோலியா, ஆப்கானியர்கள். காரணம் இதுதான், மகாபாரதத்தை வீட்ல படிக்க கூடாதுல்ல. உலகத்துல வேற எந்த சமுதாயமாவது தன்னோட மறைநூலை வீட்ல வச்சிருக்கிறது தவறுன்னு சொல்லியிருக்கா? இவ்வளவு பயங்கரமான விஷயத்த நாம செஞ்சிருக்கோம் இல்லையா? வேற என்ன பண்ணிருக்கோம் நாம? மகாபாரதம் வீட்ல இல்லன்னா வாழ்க்கை அடிமைத்தனத்துல தான் கழியும். தங்களோட உயர்வான மறைக்கு மதிப்பு கொடுக்காதவங்க கிட்ட என்னத்தை எதிர்பார்க்க முடியும்? இதத்தான் பகவத்கீதையோட உபநிடதங்கள்ல செஞ்சாங்க. நம்ம கிட்ட இருக்கிற மிக உயர்வான மறைகள் பிரபலமாகவே இல்ல. நடைமுறையில என்ன இருக்கு? இந்துக்கள்னு சொல்றவங்க கிட்ட கதைகள் மட்டும்தான் இருக்கு. அதுவும் புராண கதைகள், ஒண்ணு மாத்தி ஒண்ணு.